ஆண்டவராகிய நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்விலே தோன்றி நமக்கு இருக்கும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் பலவீன்களையும் சுகவீன்களையும் துன்பங்களையும் நீக்கி நம்முடைய இல்லத்திலே நம்முடைய உள்ளத்திலே தெய்வீக ஆசீர்வாதத்தை ஏராளமாக தருவாராக. இந்த பிரார்த்தனையோடு இன்றைய பிரசங்கத்தை நான் துவங்க விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நாஸ்திகன், கடவுள் இல்லை என்று போதித்து வந்த ஒரு கல்விமான், உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக கப்பல் பிரயாணத்தை மேற்கொண்டார். அவர் பல இடங்களிலே சுற்றி கடைசியில சிங்கப்பூர் தாண்டி பசிபிக் மகாசமுத்திலே நியூ கினியா என்ற ஒரு பெரிய தீவு இருக்கிறது. அந்த தீவுக்கு பக்கத்திலே போகும்போது திடீரென்று ஒரு பெரிய புயல் வந்து அந்த கப்பலை உடைத்து விட்டது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் அநேக நூற்றுக்கணக்கான பேர் மடிந்து போனார்கள். இந்த நாஸ்திகனும் அவனுடைய நண்பர் 2 பேரும் தான் உலகத்தை சுற்றி வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய பலகை ஒன்று கிடைத்தது. நன்றாக நீந்தக்கூடியவர்கள் அந்த பலகையை பிடித்து நன்றாக நீந்தி அவர்கள் ஒரு சிறு தீவை அடைந்தார்கள். அந்த தீவு அழகான ஒரு தீவாக இருந்தது. உயர்ந்த மலைகள் இருந்தன, உயர்ந்த மரங்கள் இருந்தன. வாழ்விக்கு உரிய ஒரு தீவாக இருந்தது. அநேக மிருகங்களை அவர்கள் பார்த்தார்கள். அந்த பகுதியிலே அந்த காலத்தில் நரமாம்ச பச்சினிகள், மனிதர்களை பிடித்து தின்னக்கூடிய மக்கள் அங்கே வசித்து வந்தார்கள். ஆகவே அந்த இடத்துக்கு அவர்கள் ஏறின போது கடல்ல இருந்து தப்பிவிட்டோம், ஆனால் இங்கே மனிதர்களை பிடித்து தின்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கையிலே சிக்கினால் என்ன செய்வது என்று பயந்து அவர்கள் கடற்கரை ஓரத்தில் இருந்து சீக்கிரமாக ஓடி அந்த மரப்புதர்களிலே ஒளிந்து கொண்டார்கள். எவ்வளவு நேரம் ஒளிந்திருப்பது? ஆகவே ஒருவர் சொன்னார், இப்படியே ஒளிந்திருந்து என்ன செய்வது? இந்த தீவு எப்படிப்பட்ட தீவு? இந்த தீவில் எப்படிப்பட்ட மக்கள், ஒருவேளை நல்லவர்கள் ஒருவேளை இருக்கலாம் அல்லவா என்று யோசித்து, சரி போய் பார்ப்போம் என்று அவர்கள் மெதுவாக அந்த சிறு குன்றின் மேலே ஏறி, அந்த குன்றிலே இருந்து உயரமான ஒரு மரத்தின் மேலே ஏறி அங்கு அவர்கள் அந்த தீவை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக பார்த்தபோது தூரத்தில் ஒரு கோவில் அங்கே தெரிந்தது. கிறிஸ்தவ கோயில், சிலுவை ஒரு கூட ஒரு கோவில் அங்கு டவர் தெரிந்தது. அந்த கோவில் டவரை பார்த்த அந்த நாஸ்திகன் கீழே இருக்கிற தன்னுடைய நண்பரிடத்துல சத்தம் போட்டு சொன்னான், நாம் இனி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கீழே இருப்பவருக்கு விளங்கவில்லை. ஏன் இப்படி சொல்லுகிறாய்? அப்பொழுது அவர் சொன்னார், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு ஒரு கிறிஸ்துவ கோவிலை பார்க்கிறேன். அந்த கிறிஸ்துவ கோவில் இங்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த தீவுல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கே நரமாமிச பச்சினிகள் இருக்க முடியாது, மனிதர்களை தின்கிறவர்கள் இருக்க முடியாது. ஆகவே நாம் தைரியமாக புறப்பட்டு போவோம் என்று சொல்லி அவர் தைரியமாக புறப்பட்டு போன போது அந்த தீவிலே குடியிருந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக நல்லவர்களாக இருந்ததை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள். மக்களை தின்னுகிற மக்கள், பார்பேரியன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், மிலேச்சர்கள் என்று தமிழில் சொல்லுகிறோம். சகல விதமான பாவங்களும் அங்கே குடிகொண்டிருந்த அந்த தீவு, இந்த திருமறை, விசேஷமாக இந்த திருமறையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த 10 பிரமாணங்கள், இந்த 10 பிரமாணங்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் 10 வார்த்தைகள் என்று சொல்வார்கள், 10 words என்று சொல்வார்கள். பொதுவாக ஆங்கிலத்திலே இந்த 10 பிரமாணங்களை 10 வார்த்தைகள் என்றுதான் அழைப்பது வழக்கம். ஆகவேதான் நான் சொன்னேன், உலகத்தை மாற்றின 10 வார்த்தைகள். ஆகவே இந்த பிரமாணங்கள் அங்கு இந்த தேசங்களிலே போகும்போது மிலேச்சர்களாக இருந்த மக்கள், திருடி கொண்டிருந்த மக்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்கள், அநேக மனைவிகளை கல்யாணம் செய்து கொண்டிருந்த மக்கள், மற்றவர்களை கொன்று குவித்த மக்கள், மக்களை தின்கிற மக்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியில இந்த 10 பிரமாணமானது போதிக்கப்பட்ட போது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்தது. அந்த மக்கள் நாகரீகம் அடைந்து, அந்த மக்கள்
தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்த அந்த காரியத்தை இந்த நாசிகன் கண்டு, அப்படியானால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம், வேதம், அதிலே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த 10 பிரமாணங்கள் இந்த உலகத்தையே மாற்றி விட்டிருக்கிறது என்று அவர் எழுதினார். வால்டேர் என்பது அவருடைய பெயர். ஆங்கில நாட்டிலே ரோம படைகள் அங்கு படையெடுத்து சென்ற போது பாம்பி என்ற ரோம படைத்தலைவன், அந்த இங்கிலீஷ் நாடு அப்பொழுது சாக்சனி என்று அழைக்கப்பட்டது, அங்கு படையெடுத்து சென்ற போது அவர்கள் படையை யாரும் எதிர்க்க முன்வரவில்லை. அந்த படைகள் அப்படியே போய் கொண்டிருக்க போது திடீரென்று மேலே இருந்து அம்புகளும் அங்கே ஈட்டியும் அவர்கள் மேலே வந்து விழுந்தது, கற்களும் அவர்கள் மேலே வந்து விழுந்தது. என்ன என்று மேலே பார்த்தால் அந்த மக்கள் மரத்திலே ஏறிக்கொண்டு சண்டை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் வாழ்ந்த வீடும் அந்த மரத்திலே தான் இருந்தது. ஆகவே மரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாகரிகமற்ற அந்த பிரிட்டிஷ் பீப்புள், அந்த இங்கிலாந்து நாட்டின் பீப்புள், அவர்களை ரோமர்கள் வெள்ளை குரங்கு என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த வேதம் போன உடனே, இந்த வேதத்தின் அந்த 10 பிரமாணங்களை அவர்கள் கை கொண்ட உடனே அவர்கள் அதிக நாகரிகம் அடைந்து உலகத்தையே ஆளக்கூடிய பெரிய வல்லரசாக மாறினார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்கா நாடு ஒரு நாகரிகமான நாடுதான். என்றாலும் அந்த அமெரிக்காவிலே அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அடிமைகளை விற்று பெரிய அங்க தோட்டங்களிலே அவர்கள் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அநாகரிகமான ஒரு காரியம் அல்லவா? அவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவ மார்க்கம் போன போது ஆபிரகாம் லிங்கன் முதலானவர்கள் அந்த அடிமைத்தனத்தை ஒழித்து எல்லோரும் சமம் என்பதை நிலைநாட்டி ஒரு பெரிய மாறுதலை, சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தின் நாகரிகத்தை அலசி பார்க்கிற ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு கருத்து என்னவென்றால், இந்த உலகத்தையே சீர்திருத்தி செம்மைப்படுத்தி மக்கள் வாழ்வுக்கு ஒரு நல்வாழ்வு கொண்டு வந்த ஒரு விசேஷமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்குமானால் அது இறைவன் கொடுத்த 10 பிரமாணமே என்று அறுதியிட்டு நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 10 பிரமாணங்களை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு போதிக்கத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்திலே நம்முடைய பிள்ளைகள் வந்து வேத வாக்கியங்களை நாங்கள் படிக்கத்தக்கதாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேத வாக்கியத்தை ஆவியானவர் எழுதினபடியினாலே அதே ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே பேசி எங்களுடைய உள்ளங்களிலே உணர்வூட்டி இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்திலே பேச வேண்டும் என்று உடைய திருப்பாத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம். அடியேனுக்கு இந்த வேதத்தை எடுத்து கையாளுவதற்கு எந்த விதமான ஒரு தகுதி இல்லை என்பதை நான் அறிக்கிட்டு, தேவாவியானவரே வந்து ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் நீர் விசேஷமாக பேச வேண்டும். உலகத்தை சீர்திருத்தின இந்த கற்பனைகள் எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய இல்லத்தையும் எங்களுடைய சமுதாயத்தையும் தெய்வபடி ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். நாம் கெட்டு போகாமல் நன்றாக வாழ்வதற்கு ஒரு வேலையாக இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கு வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இந்த வேத புத்தகத்தில் பெரும் ஞானி என்று அழைக்கப்பட்ட சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளின் புத்தகத்தை, உன்னத பாட்டினுடைய புத்தகத்தை, பிரசங்கியினுடைய புத்தகத்தை, இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதிவிட்டு கடைசியிலே அவர் என்ன எழுதுகிறார்? அதுல பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12-13 என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடல கிளைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தின் கடைத்தொகை, லெட் அஸ் சம்மரைஸ். இப்பொழுது நான் சொன்ன எல்லா காரியங்களையும் இப்பொழுது நான் கடைத்தொகையாக சம்மரைஸ் பண்ணி உங்கள் மத்தியில வைக்கிறேன். அது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவருடைய கடமை. ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்கள் மேல் வைத்த ஒரு கடமை எல்லா மனுஷரும் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா மனுஷர் மேலும் இருந்த கடமை என்ன? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வாயாக. எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும்
தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்படி என்றால் நன்மையானாலும் தீமையானாலும் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த 10 கற்பனைக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துவார், அதனாலே சோதிப்பார் என்று சாலமோன் ஞானி அதை குறித்து விசேஷமாக அங்கு எழுதுகிறார். இப்படி ஆண்டவருடைய வேதம் செல்லும் போது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய யோசனையினாலே அநேக வழிகாட்டிகளை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தவும் தங்களுடைய வாழ்வை சரிப்படுத்தவும் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒன்று, பகுத்தறிவு தங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். ரீசனிங் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பகுத்தறிவு இருந்தால் போதாதா? நமக்கு ஆண்டவர் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறாரே, இந்த பகுத்தறிவை வைத்துக் கொண்டு நாம் நன்றாக வாழ முடியாதா? செம்மையாக வாழ முடியாதா? ஆகவே பகுத்தறிவு என்பது நம்முடைய மனிதர் வாழ்விலே ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு 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 கோலாக இருக்கக்கூடாதா என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு பகுத்தறிவுவாதிகள் ரீசனிங் பவர் போதும் என்று நினைக்கிறார்கள். அது நம்மை சரியான பாதையில நடத்தும், அது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சமுதாயத்தை சரியான பாதையிலே நடத்தும் என்று நினைக்கிறார்கள். இந்த பகுத்தறிவு என்பதை பற்றி நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுத்தறிவு ஓரளவு நமக்கு சில காரியங்களை சொல்லத்தான் செய்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த பகுத்தறிவை நம்பி நாம் வாழ்க்கை நடத்த முடியுமா? அது சரியாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகுமா, வழிகாட்டி ஆகுமா என்று சற்று நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். பகுத்தறிவு என்பது ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு விதமாக பகுத்தறிவு இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திற்கும் சில வித்தியாசமான பகுத்தறிவு இருக்கிறது. அதை நீங்கள் கேள்விப்பட்டீர்களானால் மிகுந்த ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பகுத்தறிவுல 2 காரியங்கள் இருக்கிறது. ஒரு சாரார் என்ன நினைக்கிறார்கள், நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், எந்த வழியை வேண்டுமென்றாலும் கடைபிடித்து நன்மையான ஒரு காரியத்தை செய்வதற்கு எப்படிப்பட்ட வழியை வேண்டுமென்றாலும் கடைபிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆங்கிலத்திலே அதை சொல்ல வேண்டுமென்றால் the means justifies the end என்று சொல்லுகிறார்கள். the means justifies the end. உதாரணமாக 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துவே. அப்போ ஒரு திருமணம் நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு பொய் சொல் கெட்ட காரியமானாலும் பரவாயில்ல, முடிவு நல்லதுதானே. ஆகவே பகுத்தறிவு வாதிகள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு சில கெட்ட காரியங்கள் செய்தால் கூட பரவாயில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படித்தான் மந்திரவாதிகள் நினைக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மந்திரவாதிகள் சில சமயத்தில் ஒருவருக்கு நன்மை கொண்டு வரத்தக்கதாக கர்ப்பிணி பெண்களை கொன்று அந்த கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைகளை எடுத்து, அது விசேஷமாக முதல் குழந்தை எடுத்து மருந்து சேகரித்து சிலருக்கு கொடுத்து சிலருக்கு நன்மை செய்கிறார்கள். அதாவது நன்மையான காரியம் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் தீமையான வழிகளை பின்பற்றினாலும் அது பற்றி பரவாயில்லை என்று பகுத்தறிவாதிகளில் அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் சில பகுத்தறிவாதிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அப்படி அல்ல, பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவதல்ல. இட் இஸ் better to die rather than tell a lie. நீ பொய் சொல்வதை விட நீ இறந்து போனால் கூட பரவாயில்லைன்னு சொல்றாங்க. ஆகவே பகுத்தறிவாதிகளுக்கு வேற்றுமை இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி, நம்முடைய பகுத்தறிவு சொல்லுகிற மாதிரி மற்றவருடைய பகுத்தறிவு சொல்லுகிறது இல்லை. இந்த பகுத்தறிவு என்பது தேசத்துக்கு தேசம் மாறுபடுகிறது. இந்த பகுத்தறிவு என்பது கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் மாறுபடுகிறது. இந்த பகுத்தறிவு என்பது மார்க்கத்திற்கு மார்க்கம் மாறுபடுகிறது. உதாரணமாக இந்து சகோதரர்கள் அந்த சிலையை வணங்கும் போது அது பாவம் என்று அவர்களுடைய பகுத்தறிவு சொல்றதில்லை, அது சரிதான் என்று அவர்கள் வழிபடுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் மகமதியர்கள், கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார் அந்த சிலையை குறித்து வணங்கும் போது அவருடைய பகுத்தறிவு என்ன சொல்கிறது, அது தப்பிதம் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அமெரிக்காவில் இன்றைக்கு ஒரு எண்ணம் வாலிபர்கள் மத்தியில, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்னதாக அந்த பெண்ணை அனுபவித்து பார்க்க வேண்டும், குழந்தைகள் பிறந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை, அப்படி ஒரு அறிவு அவர்களுக்கு. அதுல என்ன தப்பு இருக்கிறது, அதுல என்ன தவறு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது நம்முடைய நாட்டிலே ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. பிலிப்பியன்ஸ் என்ற அந்த நாட்டிலே நான் போய் படித்தேன்.
அங்கு 2வது மகா யுத்தத்தில் ஏராளமான ஆண்கள் இறந்து போனார்கள். அப்பொழுது அந்த பிலிப்பீன்ஸ் நாட்டிலே என்ன சொன்னார்கள் என்றால், ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள், ஆகவே ஒரு மகன் 5-6 மனைவிகளை திருமணம் செய்வதில் தப்பு கிடையாது. அப்புறம் இந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்வது? அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டுமே. ஆகவே ஒரு மனிதன் 5 பேரை 6 பேரை திருமணம் செய்வது சரிதான் என்று அவர்கள் சொன்னார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சமயத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது நாட்டுக்கு தகுந்த மாதிரி, கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பகுத்தறிவு என்ன செய்யறது? மாற்றப்படுகிறது. ஆகவே இந்த பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்க முடியாது. இன்னும் நான் அதை விளக்கமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தபடியாக இன்னொரு வழிகாட்டியாக, மக்களுக்கு நன்மை செய்வதாக இன்னொன்று மனசாட்சி. இந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறதே, இந்த மனசாட்சி சொல்லுகிறபடி நாம் நடந்தால் என்ன என்று அநேகர் நினைக்கிறார்கள். இந்த மனசாட்சி சொல்லுகிறபடி நடந்தால் நமக்கு அது போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மனசாட்சி கூட அப்படித்தான். மகமதியர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவன் பொருளாதாரம் இருந்தால் 4 மனைவி வரைக்கும் கல்யாணம் செய்து கொள்ளலாம், அதுல தப்பில்லை என்று மகமதிகள் சொல்கிறார்கள். அவங்க மனசாட்சி அப்படி சொல்லுது. அது மார்க்கம் அவருடைய மனசாட்சியை சரிப்படுத்தி விடுகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? மனசாட்சி மார்க்கத்துக்கு ஏற்றவாறு மாறிவிடுகிறது. கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுகிறது இல்லை. ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி. அப்படியானால் 2 பேருடைய மனசாட்சி மாறுபடுகிறது பாருங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விதமாக மனசாட்சி என்ன என்று நான் பார்க்கும்போது, என்னோடு கூட ஒரு பெரிய ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி மகன் படித்துக் கொண்டிருந்தார். ஜெகநாதன் என்று அவருடைய பெயர். ஒரு வாரம் அவர் காலேஜுக்கு வரல. என்னன்னு கேட்டா, அவங்க அப்பாவை அநேக தொழிலாளிகள் சேர்ந்து குத்தி கொண்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த கல்லூரியிலே படித்த மாணவர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சை, இது சரிதானா? அப்போது அங்க தொழிலாளிகள் பிள்ளைகளும் என்னோடு படித்தார்கள், அநேக முதலாளிகள் பிள்ளைகளும் என்னோடு படித்தார்கள். கோயம்புத்தூர் அநேக மில்லுக்கு பேர் போனது, அந்த கல்லூரியிலே தான் நான் படித்தேன். அப்பொழுது தொழிலாளியுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள்? தொழிலாளிகளுக்கு சரியான கூலி கொடாமல் எங்களை பட்டினியும் கஷ்டப்படுத்துகிற அந்த மனிதனை கொன்று குவித்தால் அது தப்பிதமாகாது, அது தப்பே கிடையாது என்று தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள். அவருடைய பகுத்தறிவு அப்படித்தான் சொல்லுகிறது. ஒருவன் போய் கொண்டிருக்கிறான், ஒரு 100 ரூபாய் நோட்டு கீழே விழுந்து விடுகிறது ஏதோ எடுக்கும்போது. பின்னால ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறான், அந்த 100 ரூபாய் நோட்டை எடுக்கிறார், அதை இழந்தவர் போய்கொண்டே இருக்கிறார். உடனே மனசாட்சியிலே ஒரு போராட்டம், ஒரு இடம், ஒரு செய்தி சொல்லுகிறது, ஒரு ஆவி, நீ அதை கொடுத்து விடு, அது இன்னொருத்தனுடைய பொருள், அதை நீ எடுக்காதே, அது நியாயம் இல்லை, அது நீதி இல்லை என்று சொல்லுகிறது. மனசாட்சியிலே போராட்டம். அப்புறம் இன்னொரு மனசாட்சியிலே இன்னொரு இடம் என்ன சொல்கிறது என்றால், உனக்கு மனைவி சுகவீனமாக இருக்கிறாள், மருந்து வாங்குவதற்கு காசு இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, அவன் பெரிய பணக்காரன், அந்த 100 ரூபாய் அவனுக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது, ஒரு பைசா மாதிரி, அதனால நீ எடுத்துக்கொள்ள, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, உனக்கு அது கிடைத்த ஒரு வெகுமதியாக இருக்கட்டும் என்று இன்னொரு இடத்துல சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனசாட்சி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி, மார்க்கத்துக்கு தகுந்த மாதிரி தாளம் போடாது. மனசாட்சி ரீசனுக்கு தகுந்த மாதிரி தாளம் போடுகிறது. ஆகவே மனசாட்சி என்பது நமக்கு ஒரு உண்மையான ஒரு கைடாக இருக்குமா, நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துமா என்றால் அது முடியாது. மனசாட்சி இன்னொரு காரியம் இருக்கிறது. மனசாட்சியில முதலாவதாக அலாரம் வைத்து நம்ம படுக்கிறோம், ஒரு 1/2 hour கழித்து, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம விழிக்க வேண்டும், அலாரம் வச்சிடறோம், ட்ரிங் 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 அடிக்கிறது, நல்லா சத்தம் போட்டு அடிக்கிறது, நம்முடைய தூக்கம் கலைந்து விடுகிறது, எழுந்திருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதை அசட்டை பண்ணி தூங்கி விடுகிறோம். ஏன் என்றால் மனசாட்சியை நம்ம அசட்டை பண்றோம், அந்த மனசாட்சி மழுங்கி போகிறது. உங்களுக்கு புரியுதுல்ல? அப்படியானால் மழுங்கி போன மனசாட்சியில மனிதனுடைய வாழ்வு எப்படி சரியானபடி நடக்கும்? ஆகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம், மனசாட்சி நமக்கு ஒரு பெரிய ஒரு கைடு அல்ல, நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மூன்றாவதாக என்ன மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நீதிநெறி புத்தகங்கள். இந்த நீதிநெறி புத்தகங்கள் எத்தனையோ இருக்கிறது. திருக்குறள் மாதிரி புத்தகங்கள்,
இல்லைங்களா? ஆதிசூடி என்று இப்படிப்பட்ட நீதிநெறி புத்தகங்கள் எத்தனையோ இருக்கிறது. அந்த புத்தகங்கள் நமக்கு போதாதா? அந்த புத்தகங்கள் நம்மை வழிநடத்தாதா என்று பார்க்கும்போது இவைகளை எல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. நீதிநெறி புத்தகங்களை நாம் படிக்கும்போது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் அநேகர் இந்த நீதிநெறி புத்தகங்களை எழுதியிருக்கார். லெனின் போன்றவர்கள். அவங்களுடைய நீதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சம உரிமை கொடு, முதலாளி மாத்திரம் சம்பாதிக்க கூடாது, தொழிலாளியும் அதற்கு சமமாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதே மாதிரி அரசியர்கள், அரசை சேர்ந்தவர்கள், அரசாளுகிறவர்கள் நீதிநெறி புத்தகங்கள் எழுதும் போது அரசர்கள் அரசாள வேண்டும், மற்றவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியானால் இந்த பொது மக்கள் அப்படி நினைக்கிறது இல்லை. டெமோக்ரஸி என்ற அந்த தத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி அரசியல்ல பற்பல விதமான நீதிகளை போதிக்கிறார்கள். இன்றைக்கு கம்யூனிசம் சரிதானா, டெமோக்ரஸி சரிதானா, டிக்டேட்டர்ஷிப் சரிதானா, அரசு ஆளுகை சரிதானா? உங்களுக்கு நான் சொல்ல போறீங்களா, 20வது நூற்றாண்டிலே இன்றைக்கு மக்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் சரிதானா என்று சொல்லும் போது சில புத்தகங்கள் ஒரு சிலரை ஆதரிக்கிறது, சில புத்தகங்கள் மற்றவர்களை ஆதரிக்கிறது. ஆகவே நீதிநெறி புத்தகங்கள் ஒரே மாதிரி இல்லை. அது பலவிதமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொடுக்கிறது. ஆகவே நீதிநெறி புத்தகங்கள் நமக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டியாக ஆகாது, சமுதாயத்தை கட்டாது. அடுத்தபடியாக 4வதாக சிலர் நினைக்கிறார்கள், சில பெரியோர்களை பின்பற்றினால் போதாதா, ஹீரோ வொர்ஷிப் என்று நினைக்கிறார்கள். உதாரணமாக திருவள்ளுவர் நாயனார், அவரை பின்பற்றி நடந்தால் என்ன என்று நினைக்கிறார்கள். புத்தர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், புத்தர்களை பின்பற்றி நடந்தால் என்ன. கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தால் என்ன. மகமதியர்கள் என்ன நினைக்கிறார்கள், மகமதுவை பின்பற்றி நடந்தால் என்ன. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இந்த பெரியவர்கள் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியுமா? எத்தனை வழிகாட்டிகள் நமக்கு, அநேக விதமான வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். அந்த அநேக விதமான வழிகாட்டிகள் நம்முடைய காரியங்களை நம்மை ரொம்ப கலக்கப்படுத்துகிறார்கள், கன்ஃபியூஸ் பண்ணி விடுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, புத்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது? புத்தர் என்ன சொன்னார்? கர்ம விதி என்று சொல்லுகிறார். கர்மா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒரு தடவை பிறப்பதும் மரிப்பதும், அவ்வளவுதான். ஆகவே நீதி நெறிகள், அறிஞர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை போதிக்கிறார்கள். எதை வைத்து நாம் நடப்பது? அதிலும் தகராறு, அதிலையும் கலக்கம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது பாவம், எது நீதி என்ற ஒரு கொள்கைக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. ஜனங்கள் மத்தியிலே பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் இருந்தது. பாவம் என்ற உணர்வே வித்தியாசப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மகமதியர்கள் பக்ரீத் கொண்டாடலன்னு சொன்னா அது பாவம் என்று கருதுகிறார்கள். இந்துக்கள் அது பாவம்னா கருதுறாங்க இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி இன்றைக்கு சிலை வணக்கம் தப்பிதம் என்று மகமதியர்கள் கருதுகிறார்கள். இந்து சகோதரர்கள் அப்படியே கருதுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவம் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லுகிறார்கள். இதுதான் பாவம்னு சொல்றாங்க. இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில பாவம் என்ற சரியான ஒரு அறிவே மக்கள் மத்தியில கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் பாவம் என்பது என்ன என்ற ஒரு தீர்க்கமான திட்டவட்டமான ஒரு கொள்கையே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால் முதலாவது படி என்னவென்றால், பாவத்தை பற்றின ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். நான் பாவி என்று நாம் நினைக்க வேண்டும். பாவி என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிப்படைய முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் பார்த்த ஒவ்வொரு மனிதரிடத்திலும், சமுதாயத்தினிடத்திலும், கலாச்சாரங்களிடத்திலும் இந்த பாவம் என்பதை பற்றின ஒரு உண்மையான அறிவே இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பாவம் என்கிறதை பற்றின உண்மையான அறிவை கொடுக்கத்தக்கதாக, மக்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தத்தக்கதாக பரலோகத்தின் தேவனே இந்த உலகத்துக்கு வந்து அந்த பாவத்தை சுட்டி காட்டவும், அந்த பாவத்திலே நாம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கவும் நமக்கு இந்த 10 கற்பனைகளை கொடுத்தார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த 10 கற்பனையை ஏன் ஆண்டவர் கொடுக்க வேண்டும், அது ஏன் அவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது அவ்வளவு முக்கியமாக இருந்தபடினாலே இறைவனே இந்த உலகத்திற்கு வந்த.
எப்படி வந்தார் என்று நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 94வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 94, யாத்திரை ஆகமம் 20ஆம் அதிகாரத்திலே கற்பனையை கொடுப்பதை பற்றி பேசப்படுகிறது. 19ஆம் அதிகாரத்திலே அந்த கற்பனையை கொடுப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று அங்கே ஆண்டவர் பேசுகிறார். 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறேன். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான். கர்த்தர் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாயில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கு சீனாய் மலையிலே வந்த போது 16வது வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்தை எக்கால சத்தமும் உண்டாயிற்று. அப்படியானால் ஆண்டவர் சீனாய் மலையிலே வந்து இறங்கின போது பெரிய பூமி அதிர்ச்சி, இடி, மின்னல், கார் மேகங்கள், அந்த மலை முழுவதும் அக்னிமயமாக எரிந்தது. அதுல ஒரு விசேஷமாக எக்கால சத்தம் கேட்டது. அந்த எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாக தொனித்தது. இந்த எக்கால சத்தத்தை யார் ஊதினார்கள், இந்த எக்கால சத்தம் எப்படி வந்தது என்பதை குறித்து வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகம் 33 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு கூட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. இங்கே சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்கினதை பற்றி பேசும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு அவர் வந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பனை கொடுப்பதற்காக. அப்படியானால் இந்த 10,000 பரிசுத்தவான்கள் யார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 68வது சங்கீதத்தில இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 68வது சங்கீதம் 18வது வசனத்திலே வாசிக்கிறேன். 17வது வசனம், தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருந்தது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். 1000 10,000 மக்கள் அந்த சீனாய் மலையிலே வந்தார்கள் என்று அங்கே பேசுகிறது. அப்படியானால் இந்த 1000 10,000 மக்கள் இவர்கள் யார் என்பதை குறித்து இங்கு அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 170வது பக்கம். வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போதுதான் நமக்கு காரியங்கள் விளங்குகின்றன. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 53, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்ற பரிசுத்தவான்கள் தேவ தூதர்கள் அந்த இடத்திலே வந்து இந்த 10 கற்பனையை கடவுளோடு கூட வந்தார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் 10,000 தேவ தூதர்களோடு கூட, அந்த தேவ தூதர்கள் வரும்போது பிரம்மாண்டமான எக்கால சத்தத்தோடு கூட அந்த சீனாய் மலையிலே வந்து இறங்கின போது அந்த மலை, அந்த பூமி பெரிதாக அதிர்ந்தது. அப்படியே அந்த மலை அக்னி பற்றி எரிந்தது. எதற்காக இப்படி? ஆண்டவர் 2வது முறை வரும்போது கோடான கோடி தூதர்களோடும் பிரம்மாண்டமான எக்கால சத்தத்தோடும் இந்த பூமியில இறங்கி வருவார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படியானால் ஆண்டவருடைய 2வது வருகை இந்த உலகத்தின் சரித்திரத்திற்கு எத்தனை முக்கியமோ அதே போலவேதான் ஆண்டவர் இந்த சீனாய் மலையில வந்து அந்த கற்பனையை எழுதி கொடுத்தது அவ்வளவு முக்கியம் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. ஆகவே அண்ட சராசரங்களுக்கு முன்பாக, தேவ தூதர்கள் முன்பாக இந்த விசேஷமான காரியத்தை ஆண்டவர் செய்து நமக்கு அந்த 10 கற்பனைகளை அங்கே கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10 கற்பனையை கொடுத்த ஆண்டவரை பற்றி திருமறை என்ன செய்கிறது என்றால் விளக்கமாக சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 614வது பக்கத்தை திருப்பிக் கொடுங்கள். 614, அங்கு நெகேமியா தீர்க்கதரிசி இந்த ஆண்டவரை குறித்து அங்கு பேசுகிறார். நெகேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 9:6 வாசிக்கிறேன். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுள்ள சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உண்மை பணிந்து கொண்டிருக்கிறது.
7வது வசனம், ஆபிரகாமை தெரிந்து கொண்டு. ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர் அந்த கடவுள், உலகத்தை உண்டாக்கினாரே அந்த கடவுள் தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர். அப்புறம் அங்கு இங்கே வாசிக்கலானால் 9வது, எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு. நீர் என்று அங்கு வருகிறதை கவனிங்கள். அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்ட உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவர்தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவர்தான் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? அங்கே விடுதலையாக்கினார். 11வது வசனம், நீர் அதே தேவன் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால். அப்புறம் 12, நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தை. 13, நீர் சீனாய் மலையிலே இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி. அப்படியானால் இங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அதே ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அதே ஆண்டவர் எகிப்தியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தார். அதே ஆண்டவர் இந்த அண்ட சராசரிகளை உண்டு பண்ண ஆண்டவர், அவர் பகல்ல மேகஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தினார். அவர்தான் சீனாய் மலையில அவர் அந்த கடலை கடக்கும் போது கடலை பிளந்தார். அவரே சீனாய் மலையிலே இறங்கி அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார் என்று இங்கே நெகோமியா அங்கு சொல்லுகிறார். இது சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போனார். அப்படியானால் இந்த எகிப்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து நடத்தின அந்த தெய்வத்தை பற்றி யார் என்று அங்கு பேசப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மோசேயை பற்றி அங்கே பேசுகிறது. சமுத்திரத்தின் வழியாக வந்த அந்த காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறது. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலையை கிறிஸ்துவே. அப்படியானா இங்க பேரிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த கடலை பிரித்த அவர் கிறிஸ்துவே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட சென்ற அந்த ஆண்டவர் கிறிஸ்துவே. அப்படியானா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினார். அதை பற்றி முன்னாலே சொல்லியிருக்கிறேன். அவர்தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எகிப்திலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவர்தான் அந்த செங்கடலை பிளந்தார். அவர்தான் சீனாய் மலை மேலே இறங்கி அந்த கற்பனைகளை கொடுத்தார். ஆகவே இன்றைய கிறிஸ்துவ மார்க்கத்திலே ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவானவர் கொடுத்தார் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வேறொரு கற்பனையை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க வேத வசனத்துல அநேக இடங்களிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வேதம் திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் திருத்துவத்தை நம்புகிறோம். அதை பற்றி உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய விரும்புகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த 3 பேரை குறித்து நாம் நம்புகிறோம். ஆனாலும் இந்த 3 பேர் 3 கடவுள்களா அல்லது இந்த 3 பேரும் ஒன்றுதானா? இதை குறித்து நான் இன்னொரு பிரசங்கத்திலே மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். ஆனாலும் இந்த 3 பேரும் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்கே தண்ணியில நிற்கிறார். அங்கு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வருகிறார். அப்பொழுது அங்கு பிதாவானவர் அங்கு சத்தம் விடுகிறார். 3 பேரும் வித்தியாசமாக இருக்கிறதை நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷமாக சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், யோவான் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். யோவான் 6:46, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டார். பிதாவாகிய தேவனை யாரும் கண்டதில்லை, இயேசு கிறிஸ்து தான் கண்டார் என்று அங்கு ஆண்டவரே சொல்கிறார். சரி, 5ஆம் அதிகாரம் அதற்கு முந்தின வசனம். 5ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 5:37, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஆகவே பிதாவாகிய தேவனை யாருமே பார்த்தது கிடையாது. அப்படியானால் ஆதாமோடு ஏவாளோடு பேசினது யார்? இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினது யார்? இப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு விடை வேதத்தில் ஏராளமாக இருக்கின்றன. ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை. 14வது வசனத்தை வாசியுங்கள். 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட சராசரங்களை படைத்தவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து.
இந்த உலகத்திலே அவர் வந்து படைத்தவர் அவர். ஆபிரகாமை கூப்பிட்டவர் அவர்தான். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தவர் அவர்தான். சீனாய் மலையிலே இறங்கினவர் அவர்தான். பிதாக்களோட பேசினவர் அவர்தான். மனுஷனாக பிறந்தவரும் அவர்தான். பரலோகத்துக்கு ஏறி போனவரும் அவர்தான். திரும்ப வரப்போகிறவரும் இயேசு கிறிஸ்துதான். நம்மை கூட்டிக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவரும் அவர்தான். அதனால திருமறை என்ன சொல்கிறது? மனு குலத்துக்கு, உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவானவர், குமாரனாகிய தெய்வம். ஆகவேதான் திருமறை என்ன சொல்கிறது என்றால், நமக்கு ஒரே தெய்வம் உண்டு என்று சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரே தெய்வம் என்று பேசுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் தான் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் பற்றி நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. பிதாவை பற்றி நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே யெகோவா யெகோவா என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தான் யெகோவாவாக இருந்தார். அவர் பிறந்த போது இயேசு கிறிஸ்து பிரபாதத்துக்கு முன்னதாக அவர் தேவனாக இருந்த போது அவருடைய பெயர் யெகோவா. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் விசேஷ விதமாக அவர்தான் இந்த 10 கற்பனை கொடுத்தார் என்று, அதுவும் இந்த உலகத்தில் விசேஷமாக வந்து இந்த 10 கற்பனை கொடுத்தார். நீங்கள் அந்த கற்பனை கொடுத்ததை வாசித்து பாருங்கள். முதல்ல 40 நாள் மோசையோடு கூட சீனாய் மலையில இருந்தார். ஒரு தடவை இந்த 10 கற்பனைகள் எழுதி கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் புன்கண் குட்டியை வைத்து தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள். ஆண்டவர் அப்பொழுது மோசே இறங்கி வந்து அந்த கற்பனைகளை உடைத்து போட்டார். திரும்ப வேறு கற்பனைகளை எடுத்துக்கொண்டு வர சொன்னார் ஆண்டவர். பின்பும் மோசே 40 நாள் ஆண்டவரோடு கூட இருந்தார். ஆகவே 80 நாள் பரலோகத்தின் தேவன் சீனாய் மலையிலே வந்து ஆயிரக்கணக்கான தேவதூதர்களோடு பரிசுத்தவான்களோடும் மோசையோடு கூட 80 நாள் இருந்தார். எதற்காக 80 நாள் இருந்தார்? அந்த 10 கற்பனைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்காக ஆண்டவர் 80 நாள் செலவழித்தார். அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விசேஷமாக அறிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த 10 கற்பனை மனுஷருக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை குறித்து நாம் விசேஷமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புத்தகத்துல, இங்கிலீஷ் வேத புத்தகத்துல ஜேம்ஸ் வெர்ஷன், கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் என்பதுல கணக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த ஆங்கில வேத புத்தகத்துல 7,73,743 வார்த்தைகள் இருக்கிறது. 7,73,743 வார்த்தைகள் இருக்கின்றன. இவ்வளவு வார்த்தைகளையும் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள். ஆனால் இந்த 7,73,743 வார்த்தைகளிலே அங்கு 297 வார்த்தைகள் மனுஷனாலே எழுதப்படவில்லை, தேவனுடைய கரத்தினாலேயே எழுதப்பட்டது. ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை தன்னுடைய சொந்த விரலினாலே 2 முறை எழுதினார். அந்த பலகையினால் எழுதினார். இந்த 10 கற்பனைகளிலே இங்கிலீஷ்ல பார்த்தால் 297 வார்த்தைகள். ஆகவே அவுட் ஆஃப் 7,73,000 and odd words, 297 words were written by the very hand and finger of God. அப்படியானால் அது எவ்வளவு விசேஷமானது! மற்ற எல்லா புத்தகங்களும் தீர்க்கதரிசிகள் எழுதினது. ஆனால் இவரோ இந்த 10 கற்பனைகள் அப்படி சொந்த விரலினாலே எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 10 கற்பனை கொடுத்த காலம் கிறிஸ்துவுக்கு முன்பு 1500வது ஆண்டு சுமாராக. அப்படியானால் சிலர் என்ன நினைக்கிறார்கள், இந்த 10 கற்பனை ஆண்டவர் இந்த உலகம் உண்டாகி 2500 வருஷம் கழித்து இந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. அப்படியானால் உலகம் உண்டாகி 2500 வருஷமாக 10 கற்பனையே கிடையாதா என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக உற்பத்தியை பற்றியும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த காலத்துக்குள்ளாக ஏறக்குறைய 11 அதிகாரத்துல அந்த சரித்திரம், 2500 வருஷ சரித்திரம் ஆதி ஆகமத்தில் 11 அதிகாரத்திற்குள்ளாக எழுதப்பட்டு விட்டது. ஆகவே இந்த 11 அல்லது 12 அதிகாரங்கள் எழுதப்பட்டு விட்டது. இப்படி எழுதப்பட்டதுன்னா சுருக்கமாக எழுதப்பட்டதுனால எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அங்கு திட்டவட்டமாக தீர்மானமாக எழுதல. அநேகர் நினைக்கிற பிரகாரமாக இந்த 10 கற்பனை ஆண்டவர் வந்து கொடுத்ததுக்கு முன்னதாக இல்லை என்று நினைக்கிறார்கள். திருமறை விசேஷமாக அதை குறித்து என்ன சொல்கிறது என்று சொன்னால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1 யோவான் 3:4, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்படியானால் பாவம் என்பதற்கு டெபினிஷன் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விளக்கம் அங்கே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கற்பனையை
நாம் மீறினால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. சில சமயத்திலே நம்ம கிறிஸ்தவங்க என்ன சொல்றோம்? கோபப்பட்டால் அது பாவம், பொறாமைப்பட்டால் அது பாவம், ஒரு மேல எரிந்து விழுந்தால் அது பாவம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பொறாமைப்படுகிறதும் கோபப்படுகிறதும் இப்படிப்பட்டவைகள் எல்லாம் எரிச்சல் படுகிறதும் இதெல்லாம் பாவம் அல்ல. பாவம் அல்ல என்று சொல்லும்போது கவனிக்க வேண்டும், பாவத்தினுடைய பலாபலன்கள் இவைகள். Because there is sin in us, it produces all these things. பாவம் நமக்குள்ளாக இருப்பதனாலே நாம் கோபப்படுகிறோம், நம்ம பொறாமைப்படுகிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் பாவம் என்றால் என்ன என்பதை ஆண்டவர் என்ன சொன்னார்? 10 கற்பனைகளை எழுதி கொடுத்து அந்த 10 கற்பனைகளை மீறினது பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற டெபினிஷன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த சீனாய் மலைக்கு முன்னால பாவம் கிடையாதா? முதல் புத்தகத்திலேயே வாசிக்கிறோம், ஆதாம் பாவம் செய்தான் என்று. அப்படியானால் அங்கு ரோமர் கடித நிருபம் 4ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கும் போது பாவம் என்பது எப்படி வந்தது? மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. இல்ல சட்டம் இல்லைன்னா மீறுதல் கிடையாது, மீறுதல் இல்லைன்னா பாவம் கிடையாது. அப்படியானால் ஆதாம் சட்டத்தை மீறினானா? 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல அந்த முதல் மனிதனாலே பாவம் வந்தது உலகத்திலே. அப்படியானால் ஆதாம் கற்பனையை மீறினான். அவனுடைய வாழ்க்கையினாலே ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வந்தான், அவமதியை கொண்டு வந்தார். வீணிலே வழங்காதிருப்பாயாக. இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்களானால் அந்த பழத்தை சாப்பிட்டதுல ஆதாம் ஏவாளும் அந்த 10 பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மீறி இருக்கிறார்கள். ஆபிரகாம் 26:4, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினாலே. அப்படியானால் அங்கு ஆபிரகாமுக்கு அந்த கற்பனைகள் எல்லாம் நன்றாக தெரிந்திருந்தது. புரியுதுங்களா? ஆபேல் அங்கு காயின் ஆபேலை கொன்ற போது ஆண்டவர் சொன்னார், அது கொலை என்று ஆண்டவர் சொன்னார். யோசேப்பின் இடத்திலே அந்த பார்த்திப அந்த மனைவி தப்பிதமாக நடக்க தூண்டும் போது, ஐயோ இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வது என்று அங்கே ஓடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த கற்பனை கொடுக்கிறதுக்கு முன்னதாக பாவம் இல்லை, அல்லது கற்பனை கொடுக்கிறதுக்கு முன்னதாக கற்பனை இல்லை என்று அநேகம் நினைக்கிறது தவறான ஒரு காரியம். அப்பொழுது எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது, அப்போதுதான் எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்டவர் அதை எழுத்திலே மனிதர்கள் மறந்து போகாமல் இருப்பதற்காக அதை கொடுத்தார். அது 4வது கற்பனை பார்க்கும்போது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். யூ பிளீஸ் ரிமெம்பர். எதை ரிமெம்பர்? எதை நாம் நினைக்க வேண்டும்? முந்தி நான் சொன்னேனே அதை நீ நினை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த கற்பனை கொடுப்பதற்கு முன்னதாக அங்கு யாத்திரையாகமும் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆண்டவர் அந்த யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரத்திலே மன்னா கொடுக்கிறார். மன்னா கொடுக்கும் போது ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். ஓய்வு நாள் எதென்று சொல்லுகிறார், அந்த ஓய்வு நாளை போய் பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார். கொலையை பற்றி பேசுகிறார், அநேக சட்டத்திட்டங்களை பற்றி அங்கே பேசுகிறார். அப்படியானால் கற்பனைக்கு முன்னதாக, ஆண்டவர் கற்பனை எழுதி கொடுத்ததுக்கு முன்னதாக அந்த கற்பனை அவர்கள் மத்தியிலே இருந்தது. அதை வாய் வழியாக தகப்பன் பிள்ளைக்கு சொன்னார், பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார். அப்படியாக இருந்தது என்பதை திருமறை நமக்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. ஆகவே யாராவது இது எல்லாம் சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் இப்பொழுது இவைகளை எல்லாம் சொல்லுகிறேன். இந்த 10 பிரமாணங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரே, இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த பிரமாணங்களை பற்றின அறிவே அதிகமாக இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்த அந்த பிரமாணம், அவைகளை சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரத்துல அங்கே 2வது வசனத்தில இருந்து 17வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. முதல் கற்பனை என்னவென்றால் 3வது வசனம், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நான் ஒருவரே தேவன், என்னையன்றி வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் என்று சொல்லும் போது வணக்கத்துக்குரியவர், தொழுகைக்கு உரியவர் ஒன்றுதான். அது எப்படி என்றால், நமக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும், 2 தாயார் இருக்க முடியாது. பெற்றெடுத்தவள் தான் தாய், பெற்றெடுக்காதவள் நமக்கு தாயாக இருக்க முடியாது. அதே போல திருமறை என்ன சொல்கிறது? எரேமியா 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம்,
வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்தவர் தான் கடவுள். அப்படி படைக்காதவர்கள் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்று சொன்னால் இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஒரு பரம்பொருள். அவர்தான் ஒருவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரையே தான் வணங்க வேண்டும், அவருக்குத்தான் நாம் ஆராதனை செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் இன்னொரு தெய்வத்திற்கு ஆராதனை செய்யக்கூடாது. நமக்கு எப்படி உலக வாழ்விலே தாய் என்று ஒருவர் தான் இருக்க முடியுமே ஒழிய அந்த தாய் என்ற ஸ்தானத்தை இன்னொரு பெண்ணுக்கு நாம் கொடுக்க முடியாது போல இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் ஒருவர் தான், அவர்தான் நமக்கு கடவுள் என்பதை திருமறை நமக்கு சொல்கிறது. அவரையன்றி வேற தெய்வம் நமக்கு இல்லை, அவர்தான் நமக்கு தெய்வம். சாத்தான் ஆண்டவரை சோதித்த போது அங்கு ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 4:8 சொன்னார். மத்தேயு 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவர் காண்பித்து உனக்கு தருவேன் என்று சொன்ன போது 10 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, அப்பாலே போல் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அவர் ஒருவருக்கே அந்த ஆராதனை நாம் செய்ய வேண்டும். அப்படியானால் தாய் ஒன்று இருப்பது போல கடவுள் ஒருவர் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு சித்தர் பாடினார், பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து மெய்யூருக்கு போக வேதாந்த வீடறியே. மெய்யூருக்கு போக வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பொய்யூரும் பாழாய் முடியாதோ என்று பாடினார். அப்படியானால் பையூர் என்பது தாயின் கர்ப்பப்பை. அங்கே குழந்தை உருவாகி 10 மாதம் கழித்து பொய்யூர் என்பது இந்த உலகம். இந்த உலகத்துக்கு வருகிறது. இந்த உலகத்துக்கு வருகிற அந்த குழந்தை பெரிதாகி அங்கு மெய்யூருக்கு போக, பரலோக வீட்டுக்கு போக எப்படி போக முடியும்? சொல்லும்போது பையூரிலே இருந்து இந்த பொய்யூருக்கு வருவதற்கு தாய் என்ற ஒரே வழிதான், வேற எந்த வழியும் கிடையாது. அதே போல இந்த பொய்யூரிலே இருந்து மெய்யூருக்கு போவதற்கு இறைவன் என்ற ஒரே வழிதான், ஒரே இறைவன் தான். தாய் ரத்தம் சிந்தி தன்னுடைய மகனை பெறுவது போல இறைவன் ரத்தம் சிந்தி தம்முடைய பிள்ளைகளை மீட்க வேண்டும். பிரசவ இறைவன் நம்மை மீட்கத்தக்கதாக வேதனைப்பட்டவராக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு உண்மையான தெய்வம். அவரையே பணிவாயாக. நம்முடைய வணக்கம் 2 எஜமான்களுக்கு கூலியும் செய்ய ஒருவராலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 2 பேரை நம்ம வணங்க முடியாது, 2 பேருக்கு நம்ம ஆராதனை செய்ய முடியாது. நம்முடைய ஆராதனைக்கும் நம்முடைய வணக்கத்துக்கும் உரியவர் கடவுள் ஒருவர் தான். ஆகவே அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று திருமறை நமக்கு விசேஷமாக பேசுகிறது. ஆகவே கடவுள் ஒருவர் உண்டு, வேதம் ஒன்று, காரண தீட்சையும் சத்குருவும் ஒன்று, அடவுடனே அவரர்களும் பதவி ஒன்று, அம்புவியில் மனுப்பிரவியானதொன்று என்று சித்தர்களில் பிரதான சித்தராகிய ஒருவர் பாடியிருக்கிறார், சிவவாக்கியர் என்பவர் பாடியிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவர் தான் கடவுள். அந்த ஒருவர் யார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து அந்த ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இங்கே இந்த 10 கற்பனையில பெரிதான ஒரு கற்பனை, 4 வசனங்கள் கொண்ட கற்பனை 4வது கற்பனை. அதற்கு அடுத்தபடியாக இந்த 2வது கற்பனை 3 வசனங்களிலே இந்த 2வது கற்பனை ஆண்டவர் அங்கு சொல்லியிருக்கிறார். வேலை வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தியாயிலும் யாதொரு விக்கிரத்தியாலும் நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை என்று அங்கே சொல்லுகிறார். இங்கு விக்கிரகாராதனை, நீ ஒரு சுரூபத்தை அங்கு உண்டாக்க வேண்டாம், அதை நீ உண்டாக்க வேண்டாம், அதை நீ பணிந்து கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்படியானால் 3 காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுவதே பாவம், அதை நமஸ்கரிப்பதும் பாவம், அதுக்கு ஆராதனை செய்வதும் பாவம். 3 ஸ்டெப்ஸ். அப்படியானால் இன்றைக்கு இந்த விக்கிரக ஆராதனை பற்றி திருமறை 1000 இடங்களுக்கு மேலாக பேசுகிறது. அது தவறு என்று அது பேசுகிறது. ஏன் தவறு என்று அது பேசுகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போனால் உங்களுக்கு தெரியும். தெய்வம் ஒருவர் இருக்கும்போது பிசாசானவன் தான் தன்னையும் வணங்க வேண்டும், தான் தெய்வமாக வேண்டும் என்று அவன் நினைத்தான். இப்பொழுது உலகத்தின் மக்களை என்னை வணங்க வேண்டும், எனக்கு தொழுகை செய்ய வேண்டும் என்று சொல்வதெல்லாம் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அந்த ஒரு தெய்வத்தை நாம் வணங்கவில்லை என்றால் நாம் யாரை வணங்குகிறோம்? நமக்கு சத்துருவாக இருக்கிற இன்னொரு சக்தியை நாம் வணங்குகிறோம். உங்களுக்கு புரியுதுல்ல? அது பாவம் இல்லையா? சரி, அது பாவம் என்பதை விட இன்னொன்று, ஒரு தாய் உண்டு, அந்த குழந்தை தன்னுடைய தாயை கண்டுபிடிக்குமானால்
அந்த தாய் அந்த குழந்தைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார். அதே போலவே உண்மையான தெய்வத்தை நாம் வணங்கும் போது அந்த தெய்வம் நமக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறது, பாதுகாப்பளிக்கிறது, நம்மை பராமரிக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொரு விதத்துல போயினால் அது மாற்றான் தாய் மாதிரி. அது நமக்கு என்ன செய்யும்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விக்கிரக ஆராதனை ஒரு பாவமாக வேதம் சொல்கிறது. காரணம் என்னவென்றால் இட்ஸ் a sin of substitution என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். போலி, புரியுதுங்களா? அந்த போலியாக இருக்கிறது. அந்த போலியாக இருக்கிறது என்ன செய்யும்? நமக்கு அது உண்மையான அன்பை செலுத்த முடியுமா? நம்மை காப்பாற்ற முடியுமா? ஆகவே வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல என்று திருமறை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகள் முன்னாலே சொல்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விக்கிரக ஆராதனை நாம் அதை உருவத்தை செய்வதும், அதை நமஸ்கரிப்பதும், அதை நாம் வணங்குவதும், அதற்கு நாம் தொழுகை செய்வதும் அது சரியல்ல, அது பாவம் என்பதை திருமறை நமக்கு விசேஷமாக அங்கு சொல்லுகிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 4:12. ஆண்டவர் சீனாய் மலையிலே வந்த போது அதை குறித்து பேசுகிறார். அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களே என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆண்டவர் தன்னுடைய ரூபத்தை யாருக்கும் காட்டல. புரியுதுங்களா? அது இதுவரைக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவில்லை. மோசே கூட ரூபத்தை காட்ட வேண்டும் என்று சொன்ன போது பாவிகளாகிய மனுஷர் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே நீங்கள் ஒரு சத்தத்தை தான் கேட்டீர்கள், ஆகவே ரூபத்தை நீங்கள் காணவில்லை. ஆகவே எந்த விதமான ரூபத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ரூபங்களை செய்வது கடவுளை நினைப்பதற்கு ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த ரூபத்தை பார்த்து கடவுளை நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வானத்தை பார்த்து கடவுளை நினைக்க கூடாதா? இந்த அண்ட சராசரங்களை பார்த்து கடவுளை நினைக்க கூடாதா? சூரியன் வருவது யாராலே? சந்திரன் திரிவது எவராலே? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அதை நாம் அறிந்திட வேண்டாமா என்று கவிமணி விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடினார்கள். அப்படியானால் மரம், செடி, கொடி, இந்த காரியங்கள், நீர்நிலைகள், நதிகள், இவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது இவர்களை உண்டு பண்ணின ஒருவர் உண்டு என்று நாம் நினைக்க கூடாதா? அந்த சுரூபத்தை வச்சுதானே உண்டு பண்ணணும். ஆண்டவர் எவ்வளவு அழகானவர், அவர் எவ்வளவு அற்புதமானவர், செகஜோதியானவர். அவரை நாம் பற்பல விதமான பொம்மைகள் அல்லது பல விதமான காரியங்களை வைத்து வணங்கும் போது, அப்படிப்பட்ட உருவ வணக்கத்தை நாம் செய்யும் போது அது எப்படி என்று நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு 800 கோடி மகமதியர்கள், 1000 கோடி கிறிஸ்தவர்கள் எல்லோரும் விக்கிரகம் இல்லாதபடியே ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களே. மனசீகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது, மனதிலேயே நாம் கடவுளை நினைக்கலாம், கடவுளை தொழுது கொள்ளலாம் என்பதை குறித்து திருமறை விசேஷ விதமாக நமக்கு அது சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 2வது கற்பனையை ஆண்டவர் உடைய பாதத்திலே வைக்கிறார். மற்ற மார்க்கத்தை குறை சொல்கிறதாக அல்ல, அல்லது இதை செய்கிற மக்களுக்கு நம்ம குறை சொல்லுகிறதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். தயவு செய்து வேத வசனத்தை வேத வசனமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இது என்று சொல்லுகிறோம். அதுல எங்களுடைய அபிப்பிராயம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய அபிப்பிராயத்தை நாங்கள் சொல்லுறதும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை எடுத்து சொல்லத்தான் அங்கே வந்திருக்கிறேன் ஒழிய என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை எடுத்து நான் சொல்லுகிறது இல்லை. ஆகவே யாராவது இன்றைக்கு நான் இந்த மாதிரியான காரியங்கள் நான் சொல்வேன், ஆனால் அது வேதத்தினுடைய கருத்து, வேதம் சொல்லுகிற வசனங்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 3வது கற்பனையாக ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆண்டவருடைய நாமம் இங்கு திருமறையில் நீங்கள் வாசித்தீர்களானால், அந்த கேருபீன்கள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நின்று சேராபீன்கள், 6 ரெக்கைகள் அவர்களுக்கு, 2 ரெக்கைகளினாலே முகத்தை மூடி, 2 ரெக்கைகளினாலே உடம்பை மூடி, 2 ரெக்கைகளினாலே பறந்து மிகவும் ரெவரன்ஸாக, மிகவும் பயபக்தியாக கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்கு வணங்குகிறார்கள். இறைவனுடைய சன்னதி நாம் பயபக்தியாக வணங்கக்கூடிய ஒரு சன்னதி. அந்த இறைவனுடைய சன்னதியில நாம் போய் சத்தம் போடலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு பயபக்தியாக இருக்க வேண்டும். உதாரணமாக பெரியோர்களை பார்க்க போகிறோம். பெரிய சீஃப் மினிஸ்டர், மற்றவர்கள் எல்லாம் கலெக்டர் எல்லாம் பார்க்க போகும்போது யாராவது கலெக்டர் இடத்துல இப்படிப்பட்ட அதிகாரத்துல சத்தம் போட்டு பேசுவாங்களா? இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரேன்னு ஒரே சத்தம் அது இதுவும் போட்டா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரிதானே என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம், பயந்து நடுங்கி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு நாம் மரியாதையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று பேச வேண்டாமா? ஆண்டவருக்கு அவமானமா கொடுக்கிறது, அவருடைய நாமத்தை
நம்ம சொல்லலாமா? சரி, எப்சி என்ற ஒரு பெண் பீட்டர் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் கணவன். சரி, அப்ப எப்சி என்ற பெண் மனைவி. காலையில இருந்து சொன்னேன் மிஸ்டர் பீட்டர் மிஸ்டர் பீட்டர் மிஸ்டர் பீட்டர்னு ஒரு 10 தடவை பீட்டர் பீட்டர்னு சொன்னா அந்த கணவன் என்ன நினைப்பான் அந்த எப்சி பற்றி? புருஷனுக்கு கொடுக்குற மரியாதையாது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெரியவர்களை போறோம், அந்த பெரியவருடைய பேரை நாம சொல்லி கூப்பிடலாமா? ஏதோ ஒரு தடவை சொல்லலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவ மத்தியில என்னமோ இயேசு கிறிஸ்து, ஆடு இயேசு 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 இயேசு, ஆண்டவருடைய நாமத்தை நம் வாயில அடிக்கடி நம்ம சொல்லி அப்படி ஆண்டவருடைய நாமத்தை நாம் இப்படி வீணாக சொல்லலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெரியோருடைய நாமத்தை கூட அப்படி சொல்ல மாட்டோமே, புருஷனுடைய நாமத்தை கூட சொல்ல மாட்டோமே, அப்பாவுடைய நாமத்தை கூட அப்படி சொல்ல மாட்டோமே. ஆண்டவருடைய நாமம் என்ன சும்மா அப்படி கடை சரக்கா? அப்படி கீழே கிடக்குதா? அந்த நாமத்துக்கு ஒரு மதிப்பு இல்லையா? அந்த நாமத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? அந்த நாமத்துக்கு ஒரு கனம் இல்லையா? அந்த நாமத்தை கண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாமா? அந்த நாமத்தை கண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் நடுங்க வேண்டாமா? அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஆண்டவருடைய நாமமாக யெகோவா என்று சொல்லவே மாட்டாங்க. அந்த யெகோவா இங்க வருகிற இடத்துல ஏதாவது எழுத வேண்டும் என்றால் அது அப்படி ஒரு டேஷ் போட்டுருவாங்க. ஏனென்றால் கடவுளுடைய அந்த நாமத்தை நம்முடைய வாயிலை சொல்லக்கூட கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படித்தான் அவர் நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லலாமா? நன்றாக யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக நாம் இன்னொரு காரியத்தை நாம் நினைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் தப்பு செய்யும் போது, தவறு செய்யும் போது அவருடைய நாமம் அல்லவா அவமானப்படுகிறது. இவர்கள் வேதக்காரரா, இவங்க கிறிஸ்தவங்களா என்று மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை தானே ஏசுகிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை தானே குற்றப்படுத்துகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய நாமத்தை நாம் வீணாக்கலாமா? ஆகவே இந்த விக்கிரக ஆராதனை பற்றி 3 வசனங்கள் அங்கே பேசுகிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அதை செய்தவர்களுக்கு தண்டனையும் பேசுகிறது. அதை செய்யாத பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த விக்கிரகத்தை வணங்காத பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறார். அதை வணங்குகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய கோபம் 4 தலைமுறை வரைக்கும் என்று அங்கே பேசுகிறது. 4வது கற்பனையில நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதுல நீயானாலும் உன் குமாரனானாலும் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்கள் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏன் செய்யக்கூடாது? ஏனென்றால் கர்த்தர் 6 நாட்களுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 4 வசனங்கள். இந்த 10 கற்பனையிலேயே பெரிய கற்பனை இந்த 4வது கற்பனை. பெரிய கற்பனை என்பது மட்டுமல்ல, அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் வேற எந்த கற்பனையிலையும் நினைப்பாயா என்ற வார்த்தை இல்லை, கொலை செய்யாதிருக்க நினைப்பாயாக என்று இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 4வது கற்பனையில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்துக்கொள், மறந்து விடாதே என்று சொல்கிறார். இது 2வது விசேஷமான ஒரு காரியம். 3வது விசேஷமான காரியம் அந்த 4வது கற்பனையில் என்னவென்றால், மற்ற இடங்களிலே கொலை செய்யாதே ஏன் என்று சொல்லல, விபச்சாரம் பண்ணாதே ஏன் என்று அதுக்கு விளக்கம் கொடுக்கல, பொய் சாட்சி சொல்லாதே ஏன் என்று சொல்லல, விக்கிரகாராதனை செய்யாதே ஏன் என்று சொல்லல. ஆனால் இந்த 4வது கற்பனையில நீ ஓய்வு நாளை ஆசரி, பரிசுத்தமாய் ஆசரி என்று சொல்லிவிட்டு ஏன் என்று சொல்கிற. Why you should keep the Sabbath day? ஏன் என்றால் 11வது வசனம், கர்த்தர் 6 நாட்களுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அதை நினைத்து நீ பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரி. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்படியானால் 2 காரியங்களுக்காக அதை நினை என்று சொல்கிறார். ஒன்று, அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் என்று நினை. 6 நாளிலே ஆண்டவர் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்தார் என்பதை நீ 7வது நாளிலே நினைவுக்கு. அப்படியானால் இந்த 7ஆம் நாளிலே the memorial of the creation, ஆண்டவர் உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னம், ஞாபகம். அப்படியானால் அண்ட சராசரங்களை பார்த்து எங்கள் ஆண்டவர் 6 நாளிலே இவர்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அவர்தான் உண்மையான தெய்வம், அவர்தான் சிருஷ்டிகர்த்தா என்பதை அந்த 7ஆம் நாளிலே நீ நினைவுகூர். அப்படி நினைவுகூர் என்பதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை. அந்த 7ஆம் நாளை நினைவு கூர்ந்ததற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த நாளையிலே ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரி என்று நினைப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னார். இந்த திருமறையில
நீங்கள் விசேஷ விதமாக இந்த பரிசுத்த நாளை நீங்கள் கவனிக்கும் போது, வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 10 கற்பனைகளிலே வேதத்தில் இந்த 10 கற்பனை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் அங்கே பேசுகிறது. ஆனாலும் எந்த கற்பனைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த கற்பனை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். ஏசாயா 56வது அதிகாரத்திலே அங்கு சொல்லுகிறார் 4வது வசனம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கலாம், உத்தமமான இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் என்று அங்கே எழுதியிருக்கிறார். அப்புறம் 7வது வசனம், நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு அதை வாசித்து பாருங்க. அவ்வளவு நான் பர்வதத்திலே கொண்டு வருவேன். என்னுடைய ஜெப வீட்டிலே அவங்களை வைப்பேன். என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை தூண்களாக நிறுத்துவேன். அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். என்னுடைய குமாரர்களுக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தை பார்க்கலும் சிறப்பான இடத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். 58ஆம் அதிகாரத்தில் நான் 2-3 வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். 13வது வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடியும் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஏராளமான ஆசீர்வாதங்களுக்குரிய ஒரு கற்பனை அது. 5வது கற்பனையை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். 12வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நாட்டில் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதற்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு. இன்றைக்கு உலகத்தில் ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அநேகரது சுகாதாரம் இல்லை, ஆகாரம் இல்லை, நோய், அப்படி இப்படி என்று என்னென்னமோ நம்ம சொல்லுகிறோம். ஒருவேளை நம்ம சொல்வது சரியாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிற ஒரு காரணம், நம்முடைய வாழ்நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறதுக்கு காரணம், தாயும் தகப்பனையும் நாம் இன்றைக்கு கனம் பண்ணுகிறது இல்லை, அவர்களை நாம் ஆதரிக்கிறது இல்லை. நம்மை பெற்றெடுத்த அந்த கரங்கள் தள்ளாடுகிற நேரத்தில் அந்த தள்ளாடுகிற அந்த கரங்களுக்கு நம்மை பிடித்து அதை நடத்துகிறது இல்லை. மண்ணே கண்ணே மணியே பொன்னே என்று 1000 முத்தம் விட்டு வளர்க்கிற அந்த தாய் தாப்பனும் அவர்கள் முதிர் வயதாகும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த அவர்கள் இட்டு முத்தத்தை விட்டு வளர்த்தார்களே, அதற்கு நம்ம வட்டி முதலோடு அவர்களுக்கு நாம் முத்தம் கொடுத்துட வேண்டாமா? நம்மை வளர்த்த அந்த கரங்கள் தள்ளாடும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த தாயும் தகப்பனையும் முத்தமிட்டு வளர்த்து அவர்களுக்கு நாம் அன்போடு முத்தமிட்டு அவர்களை வளர்க்க வேண்டாமா? ஒருவர் சொன்னார், என்னுடைய உடலையும் சுமந்திருந்த வயிறல்லவோ எனக்கு ஆலயம் என்று பாடினார். நம்முடைய 10 மாதம் நம்மை சுமந்து இருந்த அந்த ஆலயம், அம்மாவனுடைய அந்த வயிறு, அதுவல்லவோ நமக்கு ஆலயம் என்று அவர் பாடினார். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக மீறப்படுகிற கற்பனை இந்த 5வது கற்பனை. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற இந்த கற்பனையை தான் இந்த உலகத்தின் மக்கள் ஏராளமாக மீறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது பாவம் என்பதை குறித்து ஆண்டவர் விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20:20 நான் வாசிக்கிறேன். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். நம்முடைய தீபங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய தீபங்கள் என்றைக்கும் பிரகாசமாக எரிய வேண்டாமா? அணைந்து போகும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். தாய் தப்புமாரை அங்கு கனம் பண்ணாதனுடைய தீபம் அங்கு அணைந்து போகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். வேதம் அங்கு பெரிய சாபத்தோடு இந்த காரியத்தை குறித்து பேசுகிறது. நீதிமொழிகள் 30வது வசனம், 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 30:17 தகப்படை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும்.
அப்படிப்பட்டவருடைய கண்ணை காகங்கள் பிடுங்கி கழுகுகள் தின்றுவிடும் என்று அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் அங்கே பேசுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது எபேசியர் 6:2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவமுள்ள முதலாவது கற்பனையாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவரே, வேதத்தில் ஏராளமான இடங்களிலே இதை பற்றி பேசிக் கொண்டு போகுது. ஒரு மனிதன் ஒரு பெரிய வீடு கட்டினான். தன்னுடைய தகப்பனால் சம்பாதித்த சொத்து. அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சிறு குடிசை போட்டான். அந்த குடிசையிலே ஒரு சிறிய கயிற்று கட்டல் போட்டான். அந்த கயிற்று கட்டலில் தகப்பனார் படுத்து தூங்க வேண்டும். அந்த மருமகள் அந்த பெரிய வீட்டுக்கு எஜமானி, பெரிய பிசினஸ்க்கு எஜமானி. சாயந்தாலும் ஒரு சட்டி, அந்த சட்டியிலே அந்த பெரியவருக்கு கஞ்சி ஊத்துவா. ஒரு நாளைக்கு ஒரு நேரம். ஒரு நாள் கஞ்சி ஊத்த வந்த போது அந்த சட்டியை காணல. எங்கே எங்கே என்று தேடி பார்த்தா, இந்த கிழவனுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு சட்டி வேணுமா? ஒரு சட்டியை பத்திரமா வைக்க வேண்டியதானே? அதை திட்டினார் அந்த கிழவன் என்று சொல்லி, இதை தொலைத்து போட்டான், இதுக்கு நாம் தெண்டம் போட வேண்டும், அதற்கு செலவழித்து ஒரு சட்டி வாங்க வேண்டும் என்றெல்லாம் கண்டபடி திட்டினால் அந்த சட்டியை தேடி தேடி பார்த்தா காணல. அவனுக்கு ஒரு மகன், சிறுவன், 10 வயது சிறுவன். அவன் ஓடி வந்தார். தம்பி, தாத்தாவனுடைய சட்டியை பார்த்தியா? ஆமாம்மா, நான் தான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு எடுத்து வச்சுக்கிற? நீங்கெல்லாம் கிழவன் கிழவியாகும் போது உங்களுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு வேற சட்டி நான் எதுக்கு வாங்கணும்? இந்த சட்டியை தான் நான் என்ன செய்யறேன், பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மருமக்கமார்கள் எப்படி உங்க மாமியார்களை நடத்துகிறீர்களோ அப்படிதான் உங்க மருமக்கமார்களும் உங்களை நடத்துவாங்க. நீங்க கவனிச்சுங்க. மருமகன்கள் எப்படி நம்முடைய பெற்றோர்களை நாம் நடத்துறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைகளும் நம்ம நடத்தும். உங்க பெற்றோர்களை நீங்கள் விசேஷமாக ஆசீர்வாதத்தோடு நடத்துங்கள், கடத்தோடு நடத்துங்கள். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆசீர்வாதத்தோட கடத்தோடு நடத்துவாங்க. உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, உங்க பிள்ளைகளும் அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்க நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கற்பனை தாயும் தகப்பனையும் ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் தெரியுமா? தாய்க்கு மரியாதை கொடுக்கிறவன் தான் கடவுளுக்கு மரியாதை கொடுக்க முடியும். தகப்பனையும் தாயையும் மரியாதையோடு கணம் பண்ணி நடத்துகிற பிள்ளைகள் தான் கடவுளுக்கு கணம் பண்ணி நடத்த முடியும். அதுக்காக தாயும் தகப்பனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று சொல்கிறார்கள். அந்த தாய் தந்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் கடவுளுக்கும் கீழ்ப்படிய முடியும். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் முதலாவது தாயும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆகவே அது ஒரு விசேஷமான ஒரு கற்பனையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். 6வது கற்பனை என்னவென்றால், அங்கு சொல்லுகிறார், ஆண்டவர் 6வது கற்பனை பற்றி சொல்லும் போது மறுபடியும் 13வது வசனத்தில் வாசிக்கிறேன், கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கற்பனைக்கு வேதம் அநேக விதமான விளக்கங்களை கொடுக்கிறது. அதுல ஒரு விளக்கம் என்னவென்றால், கோபமே கொலை. எடுத்து வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கொலை என்பது கோபம் வராமல் கொலை செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீ உன் சகோதரனை கோபப்படும் போது, உன் சகோதரனை நீ வெறுக்கும் போது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். அப்பொழுது அது கொலைக்கு சமமாக எண்ணப்படுகிறது. தமிழிலே ஒரு பாட்டு உண்டு, கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும் என்று அது வரிசையாக சொல்லிக் கொண்டு போகிறது. எல்லா பாவத்துக்கும் காரணம், முதல் பாவம் கோபம். அந்த கோபம் என்றால் என்ன? கொலை. இப்பொழுது ஒருவேளை நாம் மற்றவர்களை கொலை செய்யாமல் இருக்கலாம். இங்க இருந்து எத்தனை பேரை கொலை செய்தீங்கன்னு கேட்டா, நாம யாரையுமே கொலை செய்யாதவங்க இங்கே. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மூக்குக்கு மேல கோபம் வருது எல்லாத்துக்கும். மனைவி மேல கோபம், பிள்ளைகள் மேல கோபம், தகப்பன் மேல கோபம். எல்லா குடும்பத்திலேயும் அந்த கோபம். அந்த கோபத்தை அப்படியே மூட்டையே கட்டி எடுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும். கோபப்படுவது சரிதானா? உன்னை நேசிக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் நேசிக்கிறேன் என்று சொல்ல மனைவி இடத்துல, உன்னையன்றி பிறர் முகம் பார்க்காமல் இருப்பேன் என்று சொன்ன மனைவி இடத்துல கோபப்படலாமா? சரி, நான் ஆயுது முழுவதும் உம்மை நேசித்து உம்மை கனம் பண்ணி நான் வாழ்வேன் என்று சொன்ன புருஷன் இடத்துல கோபப்படலாமா? கண்மணி பொன்மணி என்று போற்றி நடத்துகிற அந்த பிள்ளை இடத்துல கோபப்படலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியனிடத்திலே நாம் கோபப்பட்டு அங்கே அந்த காரியங்களை செய்யும் போது நம்ம கடவுளிடத்திலே தான் அதை கோபப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அந்நியனுக்கு, இந்த ஏழைக்கு என்ன செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். கோபமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கோபமே கொலை. 2வதாக நீங்கள் பார்க்கும்போது, இந்த கொலை என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னன்னா, தற்கொலை
கொலைதானே, தற்கொலை. சரி, தூக்கிலையா நாம போய் தொங்குறோம், இல்ல விஷத்தை குடிச்சா நாம கொலை செய்யறோம்? இல்ல. நம்முடைய உடம்பு தேவனுடைய ஆலயம் என்பதை ஆண்டவர் விசேஷ விதமாக பேசுகிறார். நம்முடைய உடம்பு தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய பிள்ளைகள் தீட்டுப்படுத்தக்கூடாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இது உடம்பு தேவனுடைய ஆலயம், தேவனுக்கு சொந்தமானது. அவர் தம்முடைய ரத்தத்தினாலே இந்த உடம்பை சம்பாதித்துக் கொண்டார். அது யாருடைய உடம்பு இருந்தாலும் சரி. ஆகவே தேவனுடைய ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தக் கூடாது, கெடுத்து போடக்கூடாது. அந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ட காரியங்களை சாப்பிடுறது. ஏன்னா நம்முடைய வயிறு என்ன குப்பை தொட்டியா? இந்த குப்பை தொட்டியில எல்லாத்தையும் கொண்டு போய் போடுறோமே, அந்த மாதிரி அந்த குப்பை தொட்டியில போட்டா கூட எது வேண்டானே எடுத்துக்கிடலாம். இந்த வயிற்றுக்குள்ள போட்டதை நம்ம எடுக்க முடியுமா? கண்ட காரியங்கள், இந்த உடம்புக்கு ஒவ்வாத காரியங்கள், பிடிக்காத காரியங்கள், நம்முடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள், கல், சாராய, பீர், பிராந்தி. சரி, அப்புறம் இந்த உடம்பை கெடுக்கிறத சிகரெட்டு, புகையிலை, வெத்தலை பாக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த வெத்தலை பாக்கு அப்படி அழகா போட்டு அப்படி வாயெல்லாம் சிவப்பா இருக்குது, அதை துப்புறீங்க. அப்ப அந்த வாயெல்லாம் சிவப்பா இருக்கும்போது துப்புறீங்க, என்னத்தை துப்புறீங்க? அந்த வெத்தலை பாக்கு துப்பும் போது, எச்சில் துப்பும் போது ரத்தமா இருக்குது, ரத்த கலர்ல இருக்குது. அது என்ன தெரியுமா? அது ரத்தம் தான். உங்களுக்கு விளங்குதுல? நம்முடைய வாயிலே ஊறுகிற அந்த எச்சில், அந்த எச்சில் தான் ஜீரணத்துக்கு உதவுது. அந்த எச்சில் தான் பலவிதமான கெமிக்கல்ஸ் இருக்குது. அதை நீங்க கீழே துப்பிட்டா அந்த ஜீரணத்துக்குள்ள காரியங்கள் மற்றதையெல்லாம் நீங்க துப்பிடுறீங்க. ரத்தம் தான் அது. அதுதான் எச்சில் தான் ரத்தமா மாறுது. கர்த்தருக்குள் பிரியமானவர்ல, அந்த வெத்தலை வாக்க போட்டுட்டு சுண்ணாம்பு அதில் போட்டு நிறைய அப்படியே வாயில் வச்சுக்கிறது. இந்த சுண்ணாம்பு உள்ள போட்டா என்ன ஆகுன்னு தெரியாதா? உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இன்னைக்கு சாயந்தரம் போய் சுண்ணாம்பு சட்டியில கையை வையுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த சுண்ணாம்பு சட்டிகளை கை வச்சுட்டு இருங்க. அது வெந்து போயிடும். சரி, உள்ள போற அந்த சுண்ணாம்பு வேகாதா? நம்முடைய உடம்பை வேக வைக்காதா? அந்த குடல் இருக்கிற ஜவ் பூரா வெந்து கடைசியில நம்முடைய ஆகாரங்கள் சரியா போகாம மலச்சிக்கலும் பலவிதமான நோய்கள் வருகின்றன. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உடம்பு தேவனுடைய ஆலயம். இந்த உடம்பை கெடுத்து போடுகிற ஆகாரங்களை நாம் உபயோகிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய உடம்பை நாம் கெடுத்து போடுகிறோம், ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்து போடுகிறோம். தற்கொலை, உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாது. நீங்க செய்வது தப்பிதம் என்று நான் சொல்லலை, ஒருவேளை தெரியாம நம்ம செய்யறோம். நீங்க விஞ்ஞானத்துல பார்த்தீங்களானால் காஃபி குடிக்கிறீங்க, காஃபி குடிக்காம இருக்க முடியாது. சரி, குடிங்களா? இந்த காஃபி குடிக்கும் போது கஃபீன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். அதை நாம் சாப்பிடும்போது அது உடம்புக்கு பல விதமான கேடுகளை கொண்டு வருகிறது. டீ சாப்பிடும்போது டஃபீன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது, உடம்புக்கு பல விதமான கேடுகளை கொண்டு வருகிறது. அப்படியானால் அது என்ன தெரியுங்களா? சிகரெட் குடிக்கிறோம், கொல்லாம கொள்ளுது. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? உடனே சாகடிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாகடிக்குது. நம்முடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷம் நாம் வாழ முடியும்னா அதை 70 வருஷம் ஆக்கிது. இப்படிப்பட்ட காரியங்கள். அப்படியானால் தற்கொலை, பல ஆகாரங்களை சாப்பிட்டு பல விதமான கெட்ட பழக்கங்களை கொண்டு வந்து நம்முடைய உடம்பை நம்முடைய ஆயுள் நாளை கட் பண்ணி கொண்டே வர்றோம். அதுவும் கொலை தான். ஆகவே கொலை செய்யாது இருப்பாயாக என்பதுல இதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் அங்க வருகிறது. 7வதாக ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இந்த விசேஷமான ஒரு கற்பனை இன்றைக்கு உலகத்திலே ஏராளமாக மீடப்படுகிற ஒரு கற்பனை. ஏன் விபச்சாரம் செய்யக்கூடாது? திருமறையில விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறார், நீதிமொழிகள் 6:26 சொல்றார், விபச்சாரம் செய்கிறவன் மதிகெட்டவன், முட்டாள். மதிகெட்டவன் தான் விபச்சாரம் செய்வார் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். இப்ப இது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல தன்னுடைய உயிரை அவன் கெடுத்து போடுகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபச்சாரம் செய்கிறவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள் என்று 100க்கு அதிகமான இடங்களிலே வேதத்துல நான் வாசிக்கிறோம். விபச்சாரம் செய்யறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விபச்சாரம் ஏன் செய்யக்கூடாது என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 18வது வசனத்திலே, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனம் என்று சொல்வது
கல்யாணம் ஆகாத பெண்களிடத்திலே ஆண்களிடத்திலே தப்புதமாக நடந்து கொள்வது வேசித்தனம். விபச்சாரம் என்பது கல்யாணம் ஆன பெண்கள் ஆண்களிடத்திலே தப்பிதமாக நடந்து கொள்வது. ஆகவே வேசித்தனம் விபச்சாரம் என்பது ஒன்றுதான். வேசித்தனத்துக்கு விலகையோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பானதாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் எல்லாம் என்று நாம் அறிவோம். அப்படியானால் உங்களுக்கு புரியுதுதான், நம்ம சரீரத்துல பாவம் செய்யறதா வேசித்தனம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை நாம் வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கு உட்படும் போது அது ஒரு பெரிய பாவமாக ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அந்த விபச்சாரத்தை போல இந்த பாவங்கள் வேறு பாவம் இல்லை என்பதாக வேதம் அங்கே நம்ம சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த உண்டாக்கக்கூடிய சக்தி, அந்த கிரியேஷன் உண்டாக்கக்கூடிய சக்தியை மக்களாகி நமக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு குழந்தைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி மனுஷனுக்கு இருக்கிறது. அப்படியானால் மனுஷன் யார்? இறைவனோடு கூட சேர்ந்து ஒரு விதத்துல we become the co-creator. இறைவனோடு சேர்ந்து சிருஷ்டிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்படியானால் சிருஷ்டிப்பு என்பது எவ்வளவு பரிசுத்தமானது. திருமறை விசேஷமாக அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறது என்று சொன்னால், மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே இங்கே வாசிக்கிறோம். 15வது வசனத்திலே 14வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். மல்கியா 2:14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, மனைவிக்கு துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் எவ்வளவு திட்டவட்டமா பேசுறாரு. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்படியானால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கொள்கையை எதற்காக ஆண்டவர் கொண்டு வந்தார்? பிள்ளைகள் அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை மாறி நாம் அநேகரை நினைத்து அல்லது அநேகரிடத்திலே போய் எப்படி நாம் வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகள் பாவமுள்ள பிள்ளைகளாக பிறந்து இந்த உலகம் இன்றைக்கு பாவத்திலே ஏராளமாக அங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலங்களிலே இந்த விபச்சாரம் என்ற ஒரு காரியத்தை நாம் ஒழித்து விடத்தக்கதாக ஆண்டவர் நம்மிடத்திலே விசேஷ விதமாக இந்த கற்பனை கொடுத்திருக்கிறார். 8வது அங்கு ஆண்டவர் சொல்கிறார், களவு செய்யாதிருப்பாயாக. பிறர் பொருள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், பைபிள் சொல்லுது. இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு வேண்டாம். இன்னொருத்தருடைய பொருளை நாம திருடினா நம்ம பொருளை இன்னொருத்தர் திருடிட்டு போயிடுவாங்க. இது நமக்கு தெரிவதில்லை. இன்னொருவனிடத்திலிருந்து அநியாயமாக ஒரு பொருளை சம்பாதித்தால் நம்மிடத்திலிருந்து 10 பேர் அநியாயமாக நம்ம பொருளை தூக்கிட்டு போயிடுவாங்க. இது கடவுளுடைய விதி. நாம் எதை விதைத்தோமோ அதையே நாம் அறுப்போம். இது நமக்கு புரியுறதில்லை. மற்றவர்களை ஏமாத்துவது, மற்றவருடைய பொருளை நாம் எடுத்துக்கொள்வது, பிறனுடைய ஆடு, பிறனுடைய மாடு, பிறனுடைய மனைவி, பிறனுடைய சொத்து, பிறனுடைய சுகம், அந்த திருட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருடர்களும் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் என்ற வேதத்துல விசேஷ விதமாக ஆண்டவர் அதை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் நம்ம கொடுத்தது போதும், கஞ்சியோ கூட அது போதும், நமக்கு போதும் என்ற மனதோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு விசேஷமான காரியங்களை அங்கு செய்கிறார். 9வது அங்கு பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி கோர்ட்டிலே மாத்திரம் சொல்வதல்ல, நம்முடைய ஜீவியத்திலையும் பொய் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். பொய் பேசின வாய்க்கு போஜனம் கிடையாது என்று பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் என்ன செய்கிறது? சகரியா 8:17 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறார். சகரியா 8:17 பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க, அதுக்கு மிஞ்சினது பாவமாயிருக்கும் என்று சொல்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் ஏராளமான வசனங்கள் பொய்யர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது அந்த கற்பனை என்னவென்றால், பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக, அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதியும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இச்சை பாவம் என்று வேதம் பேசுகிறது. அந்த இச்சையினாலதான் முதல் பாவம் வந்தது. சாப்பிட வேண்டாம் என்ற அந்த கனியை அந்த ஏவாள் இச்சித்தார். ஆகவே திருமறை என்ன சொல்கிறது என்றால், ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே என்ன சொல்கிறது? ஆகையால் என்ன சொல்லுவோம்? ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறது என்றால், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பேனே.
பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. இச்சை என்ற பாவம், இன்றைக்கு உலகத்தின் மக்கள் இச்சை என்ற பாவத்தை அதிகமாக செய்கிறார்கள். பலவிதமான சாப்பாடுகள் மேல இச்சை, பொருள்கள் மேல இச்சை, மற்ற பெண்கள் மேல இச்சை, ஆண்கள் மேல இச்சை. இன்றைக்கு அந்த இச்சை என்ற பாவம் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த 10 பிரமாணங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுத்தார். இந்த 10 பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, நமக்கு ஒரு வேலியாக இருக்க வேண்டும், நம்மை பரிசுத்தவான்களாக ஆக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு விசேஷ விதமான அந்த திட்டம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10 பிரமாணங்களை பார்க்கும்போது இது எப்படி கை கொள்வது என்று நமக்கு ஒரு விசேஷமாக கை கொள்வது என்று நமக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவர் 2 காரியங்களை விசேஷ விதமாக சொன்னார். அது என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். யோவான் 14:15 வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பாக இருக்கிறவர்கள் தேவனுடைய கற்பனை கை கொள்வார்கள். நாம் நம்முடைய மனைவியை நேசிக்கும் போது அந்த மனைவி சொல்கிறதை நாம் கேட்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கும் போது அப்படித்தான். நேசம், பாசம் நம்மை கீழ்ப்படிய வைக்கிறது. அப்படியானால் தேவனை நாம் நேசிக்கும் போது அவர் என்ன சொன்னாலும் சரி, அதன்படி நாம் நடப்போம். உங்களுக்கு புரிகிறதுனா? ஆகவே அன்பு கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும் என்றால் அன்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த கற்பனையை நாம் என்ன செய்வோம்? கை கொள்வோம் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளையிடத்திலே சொல்கிறார். ஆண்டவர் இதற்கு உதாரணமாக 15ஆம் அதிகாரத்துல சொன்னார், அவர் ஒரு செடி, திராட்சை செடி, நாம் கொடிகள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு குருடனை, ஒரு முடவனை எழுந்திருந்து நட என்று சொல்லும் போது அந்த முடவன் எழுந்திருப்பதற்கும் நடப்பதற்கும் சக்தியை கொடுக்கிறார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். அதே போலவே இந்த 10 பிரமாணங்களை நமக்கு கொடுத்து இந்த 10 பிரமாணங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் போது அந்த 10 பிரமாணங்களை இப்படி நடப்பதற்கு நமக்கு சக்தியை தருகிறார். கேளுங்க, தருவார். நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் பிரியமானவர்களை நாம் தெரிந்தோ தெரியாமலையோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஒருவேளை நாம் மனஸ்தாபப்பட்டு, தகப்பனே நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி இன்றைக்கும் கூட நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும், அந்த பாவத்தை செய்யாதபடி நமக்கு பலன் கொடுக்கவும் ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியில, அவருடைய ஊழியத்தில அவர் மனுஷனாக பிறந்தார் ஒன்று, அவர் மனிதனாக வளர்ந்தார் இன்னொன்று, உபதேசம் பண்ணினார், நமக்கு நற்போதனை கொடுத்தார் 2, அவர் நமக்காக மரித்தார் என்பது 3, அவர் பரலோகத்துக்கு எழுந்த உயிரோடு எழுந்தார் என்பது 4, அவர் பரலோகத்துக்கு போனார் என்பது 5, அவர் திரும்ப வரப்போகிறார் என்பது 6, அவர் நம்மை கூட்டிக் கொண்டு போக போகிறார் என்பது 7. இந்த 7 விசேஷமான காரியங்களை நம் ஆண்டவருடைய ஜீவியத்திலே விசேஷ விதமாக நாம் பார்க்கிறோம். இந்த 7 விசேஷமான காரியத்தோடு இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு போய் இன்றைக்கு பிதாவின் இடத்திலே நமக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். என்ன பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு நமக்காக ஊழியம் செய்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவருக்கு பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறது எதுவோ அதை பிதாவினிடத்திலே நமக்காக கேட்டு பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்கிறார். அப்படியானால் நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், இந்த 10 பிரமாணங்களை கை கொள்வதற்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. இதை கை கொள்வதற்கு என்னால ஒன்றும் முடியாது, நமக்கு சக்தி இல்லை, எந்த மனிதனும் இதை கை கொள்ள முடியாது, ஆனால் உம்முடைய சக்தி எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி காட்டு மிராண்டிகளாக மனிதனை பிடித்து தின்னுகிற அந்த மனிதர்கள் கூட இன்றைக்கு நல்ல மனிதர்களாக ஆக முடியும் என்று சொன்னால், அதே வல்லமையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அவருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலன் உண்டு என்று அங்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு பலனை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. நமக்கு கோபம் அதிகமாக இருந்தாலும், நாம் எவ்வளவு விதமான பாவங்களை செய்தாலும், எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும், நம்முடைய பாவங்களை நினையாமல் இருக்கவும், நம்முடைய பாவங்களை கிறுக்கி போடவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். உம்மை அல்லா
வாழ்விலே என்றும் தீபம் இல்லையே என் இயேசுவே, உந்தன் கரத்தாலே என்னை தாங்கிடும் எந்தன் ஆத்மநேசா, உம்மை போலாருண்டு என்னை காக்கும் தேவா, உம்மால் வாழ்கிறேனே வாழ்க வாழ்க என் இயேசு வாழ்கவே. என் தேவனே என் துயரத்தில் என் கண்ணீரை என்றும் துடைப்பவரே, என் இயேசுவே என் ஆறுதல் உம் வசனத்தால் என்றும் வருகிறதே, உந்தன் வார்த்தை எம்மை என்றும் தேற்றிடுதே, உம்மால் வாழ்கிறேனே வாழ்க வாழ்க என் இயேசு வாழ்கவே. என் மீட்பரே உம் கரத்தினால் உம் பாதையில் என்னை நடத்திடுமே, என் நேசரே நான் தனிமையில் நிற்காமலே என்னை காத்திடுமே, என் அன்பு தேவா, உந்தன் அன்பே அன்பு, உம்மால் வாழ்கிறேனே வாழ்க வாழ்க என் இயேசு வாழ்கவே, என் இயேசு